யார் தமிழன்? இந்த கேள்வி ஒருத்தன் கேட்கானா நம்ம எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்டிருக்கோம், அடிமைப்படுத்தப்பட்டிருக்கோம், எவ்வளவு தூரம் பிரிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ் குடிகளா ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு சாதி அப்படின்ற இந்த வேற்றுமை உணர்வோட எல்லாம் பிரிஞ்சு கிடக்கும். அதனால இந்த இடத்துல நீ யார தமிழன்னு வகைப்படுத்துறீங்க அப்படின்னு இந்த கேள்விய ஏகப்பட்ட பேர் கேட்காங்க. தமிழனா வகைப்படுத்தணும்னா அவன் குடி ஒற்றுமை, நீ எந்த குடியில இருந்து வந்த, அவன் உனக்கு குலதெய்வ வழிபாடு இருக்கா, இந்த ரெண்டை வச்சுதான் தமிழர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இந்த ரெண்டுமே இன்னைக்கு நம்ம பிரிக்க முடியுமா? இந்த ரெண்டை வச்சு நம்ம பிரிக்க முடியும்னா கேள்விக்குறிதான். ஏன்னா இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கு. யார் தமிழன்? தமிழன் என்றோட இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், தானம் வாங்கிட பூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான், மானம் காக்க உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். இந்த பாடல்ல வர வரியில அவ்வளவு அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு வரியிலையும் நிறைய அர்த்தம் இருக்குது. பாடல்ல வர வரிக்கு ஏற்ப யார் நடந்துக்கிறாங்களோ, யார் இப்ப இருக்காங்களோ, யார் மனசுல உண்மையான என்ன இருக்குதோ அவங்கதான் உண்மையான தமிழன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரால ஸ்பான்சர் பண்ணப்பட்டதுன்னா பை மோட் ஷாப்பிங் ஆப்ஸ். இந்தியாவிலே இவங்கிட்ட மட்டும்தான் கிராசரி ப்ராடக்ட்டை ஆன்லைன்ல சீப்பா வாங்க முடியும், அது பெஸ்ட் குவாலிட்டியோட. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இதுக்கு மேல தமிழர்களை டிஃபைன் பண்ண முடியாது. இந்த பாட்டு 2-3 தடவை கேளுங்க, அப்ப தெரியும் யார் இந்த தமிழர். ஏன்னா தமிழ் மொழி பற்றின வரலாறு நிறைய பேருக்கு தெரியும். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் மொழி குறைஞ்சது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தோண்டி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் தான். 3000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் மொழி வந்துருச்சு அப்படின்றத நம்ம ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாங்க. ஆனா பெரிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழி இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா தமிழ் மொழி 50,000 வருஷத்துக்கு பழமையானதா இருக்கும் அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்றாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் நூல்கள்ல மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் ஃபுல்லாவே இலக்கணம், தமிழ் இலக்கணம், சொல், பொருள், யாப்பு, இதெல்லாம் என்ன, தமிழ் இலக்கணம் என்ன, எப்படி உச்சரிக்கணும், எப்படி ஒரு வாக்கியம் கட்டமைக்கப்படுது, எப்படி ஒரு பொருள் நம்ம சொல்லணும், இந்த மாதிரி எல்லாமே அதுல இருக்கும். இலக்கணம், தமிழ் இலக்கண நூலே அது எப்பனா 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இது ஆதாரபூர்வமா போட்டது. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியம் இயற்றப்பட்டது அப்படின்னு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இலக்கண நூல், ஒரு மொழிக்கு எப்ப இலக்கணம் வரும் அப்படின்னா, அந்த மொழியை உருவாக்கி அதுக்கு வடிவம் கொடுத்து அது பல பேரால பேசப்பட்டு அதுக்கு தலைமையா நிறைய பேர் அதை டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் தான் அது இலக்கணமே உருவாக்க முடியும். நம்மளுடைய இலக்கணமே 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. அப்ப தமிழ் மொழி உருவானது எப்ப அப்படின்றத நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணி பாருங்க. அது தொல்காப்பியம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம கையில கிடைச்ச இலக்கணம். நிறைய நூல் அழிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு இலக்கண நூல் இருக்கு, அது பேர் நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். இதுதான் மிக பழமையான இலக்கண நூலா இருந்தது. ஆனா இது இன்னைக்கு ஆதாரபூர்வம் நம்ம கையில கிடைக்கல. அதனால தமிழர்கள் அப்படின்றவங்க சுயநலவாதிகளே அல்ல, பொதுநலவாதிகள். ஏன்னா இன்னைக்கு நம்ம கையில யூஸ் பண்ற நூல்கள் எல்லாமே குறைஞ்சது எல்லாமே 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தியது. இந்த உலக மொழிகள்ல எந்த மொழியை எடுத்தாலும் அது தமிழ் மொழி இலக்கணத்தோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, உலக மொழிகள் இங்கிட்டு தமிழ் மொழிகள் இந்த பக்கம் நீங்க வச்சீங்க அப்படின்னா தமிழ் மொழிக்கு பாதி கூட உலக நூல்கள் வராது. இது என்ன காரணம்னா, நான் ஆரம்பத்துல சொன்னதான் தமிழர்கள் பொதுநலவாதிகள். அந்த காலத்துல எப்படி இவ்வளவு இலக்கியத்தை கடத்திருப்பாங்க? ஒரே ஒரு வழிதான், ஓலைச்சுவடியில மட்டும்தான் எழுத முடியும். அந்த ஓலைச்சுவடியும் குறைஞ்சது 300 வருஷம், அதிகபட்சம் 400 வருஷம் தான் அந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடி நொறுங்கிரும். அப்ப நொறுங்க போறதுக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே திரும்ப அதை எழுதணும். இந்த மாதிரி ஒவ்வொரு 300 வருஷத்துக்கும் அந்த நூல்களை எழுதி எழுதி கடத்தி நமக்கு எனக்கு பொக்கிஷமா கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? இப்ப ஏன் பொதுநலவாதிகள் சொன்னேன்னு. அதனால இனிமேவனாவது யார் தமிழன் அப்படின்னு கேட்டாங்கன்னா தைரியமா சொல்லுங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, தமிழர்களோட ஆகச்சிறந்த பண்பு விருந்தோம்பல். என்ன செய்வாங்க அப்படின்னா, விருந்தோம்பல் ரைட்டு, வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நம்ம உணவு கொடுக்கோம், இதெல்லாம் விருந்தோம்பல் தானே அப்படின்னா அப்படி கிடையாது. சங்க காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நைட்டு இரவு தூங்க போகும்போது கேட்பாங்க, கதவு அடைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே உணவு உண்ணாமல் யாரேனும் இருக்கீர்களா அப்படின்றத தினமும் கேட்பாங்க. இப்ப பாருங்களேன், யாரா இருந்தாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை கேட்பாங்க. யாராவது வெளியே சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்பு செய்வாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஆக சிறந்த சமூகத்துல பிறந்திருக்கோம், விருந்தோம்பலை எப்படி கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. விருந்து அப்படின்னாலே புதுமை. விருந்தினர்னா சொந்தக்காரன் கிடையாது, நண்பர்கள், உறவினர் கிடையாது. விருந்தோம்பல்லாம் விருந்து அப்படின்னாலே புதுமைன்னு அர்த்தம். புதுசா யாராவது உள்ள வர்றவங்க, புதுமையா நம்ம வீட்டுக்கு வர்றவங்க தான் விருந்தினர். அவங்கள அவ்வளவு சிறப்பா கவனிச்சு அனுப்புவாங்க. நைட்டு கதவை போட்டுறதுக்கு முன்னாடி தினமும் வாசல்ல போய் இதை கேட்டு வருவாங்க. இப்ப சொல்றேன், ஏன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னா, முழுக்க தமிழ் சமூகத்திற்காக. தமிழர்கள் என்ன பண்ணாங்க, வரலாறு இது மட்டுமானா? இது மட்டும் கிடையாது. இன்னைக்கு தமிழர்களை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போறது, உலகத்தை டாமினேட் பண்ற தமிழர்களை எப்படி உருவாக்க, நம்ம பிரிஞ்சு கிடக்கும் பாத்தீங்களா, எப்படி ஒற்றுமையா ஒண்ணு சேர
இந்த பிரிவுல இருந்து எப்படி வர, ஜாதியில இருந்து எப்படி கடந்து வர, நம்ம என்ன பண்ணணும், எப்படி தமிழர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், நாகரிகம், ஒழுக்கம் இது எல்லாத்தையும் எப்படி மீட்டெடுக்க, யாரையும் சாராம தற்சார்பு பொருளாதாரத்துக்கு எப்படி மாறணும், என்ன பண்ணணும், தமிழர்களா என்னென்ன நம்ம பண்புகள், இது எல்லாத்தையும் இந்த சேனல் வழியா மக்களுக்கு கொண்டு போவேன். அதனால அந்த காலத்துல தமிழர்கள் ஒடுக்கப்பட்டது காரணமே சண்டைனால்தான். சேர, சோழ, பாண்டியர் இவங்களுக்கு இடையில சண்டை நடந்தனாலதான் வெளியேந்து வந்தவங்க. விஜயநகர் பேரரசுல நம்ம அடிமையா இருந்தோம். அந்த காலகட்டம் தான் தமிழர்களுக்கு மிக மோசமான காலகட்டம். விஜயநகர் பேரரசுல நம்ம எல்லாருமே அடிமைப்பட்டு இருந்தோம். அது காரணம் இன்டர்னல் பாலிடிக்ஸ். இங்க தமிழ்நாடுக்குள்ளே பாத்தீங்கன்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவங்களுக்குள்ளேயே அதிகார சண்டையினால நம்ம பிரிஞ்சோம். அதே தப்ப திரும்ப பண்ணக்கூடாது. திரும்ப நம்ம ஒண்ணு சேர்ந்தா நம்மள யாராலையும் வீழ்த்த முடியாது. அதை எப்படி பிராக்டிக்கலா ரியல் லைஃப்ல பண்ண அப்படின்றத ஒரு வீடியோலும் தெளிவா சொல்லுவேன். இதை ஃபாலோ பண்ண நீங்க மட்டும் இல்ல, நம்ம சமுதாயம், குழந்தைங்க எல்லாருமே தமிழ் சமூகமா முன்னேறுவோம். அடுத்து போய்கிட்டே இருக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.